பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஜெபத்திற்கு ஆயத்தமாய், இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். தேவ சமூகத்தில் நாம் ஒரு மனதோடு கர்த்தரை தேடுவோம். ஆமென். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இது கர்த்தருக்குரிய நாள். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நம்ம ஆராதிக்கிற இயேசு ஆராதனைக்கு உரியவர். அவர் பரிசுத்தர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை துதிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாய், உம்முடைய விடுதலை நாங்கள் அனுபவிக்கும்படியாய், உம்முடைய தொடுதலை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை இந்த பகல் வேளையில் எங்கள் நடுவில் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரே என்று கூப்பிடுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் மேலே கிருபையாயிருக்கிறவரே, எங்கள் மேல் பிரசன்னமாயிரும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எல்லா நாவுகளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். துதித்தலுடனே கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? ஆனந்த சத்தத்தோடே தேவ சமூகத்தில் களி கூறுங்கள். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் ஆராதிக்கப்படத்தக்கவர். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஒரு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கலாம். முழு மனதோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று கட்டளை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளே, முழு மனதோடு இருதயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் சேர்ந்து. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனையா ரபகதன மலஷகதர பலகதன. ஆராதனையா ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும். அன்பு கூறுவே, அன்பு உணர்ந்து சொல்லுவோம். இன்னும் ஆராதிப்பேன் ஆராதிப்பே இன்னும் இன்னும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உணர்ந்து உணர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ரே மகதன மலஷகதரம் நே மகதரே. ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினே
எபினேசரே, ஓ இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. உணர்ந்து பாடுவோம், கைகளை உயர்த்தியே ஆராதனை ஆராதனை எங்கள் தெய்வமே, ஆராதனை. தேவகதனமா தேவலட்சகதரோ, உற்சாகமாய் உண்மையாய் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்டீரே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை கண்டீரே இயேசுவே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு பகதனே முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை எங்கள் தெய்வமே, ஆராதனை. Thank you Spirit of God, thank you Jesus. ஆராதனை. உற்சாகமாய் உண்மையாய் கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், உற்சாகமாய் ஆராதனை ஆராதனை. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா யெகோவா ராஃபா, சுகம் உம்முடைய பரிபூரணமான சுகம் அளிக்கிற வல்லமை எங்கள் மேல் இருக்கிறதே. சுகம் தந்தீரே. பாடுவோம் சேர்ந்து கரங்களை உயர்த்தியே உம்மை முழு உள்ளத்தோ. உற்சாகமாய் ரெண்டு கரங்களை உயர்த்தியே முழு பலத்தோடு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. தேவலகத நமஷகதரே ஆராதனை ஆராதனை எங்கள் தெய்வமே, ஆராதனை ஆராதனை. யெகோவா நிசியே யெகோவா நிசி யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. சபையா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதிப்போம் ஆராதனை. மகிமையுடையவரே மாட்சிமை உடையவரே, சபையார் உற்சாக மனதோடு உண்மையாய் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை
அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவா கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தேவகதனமலஷகதர ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய். சபையா இரண்டு கரங்களை உயர்த்தி ஆவியே அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடுமே அசைவகதனமலஷகதரமா அக்கினிமயமானவரே. அசைவாடும் ஆவியானவரே சொல்லுவோம். அசைவா இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, ஒவ்வொருவர் மேலே மகிமையான கிரியைகளை நடப்பிக்கும்படியா இந்த பகல் வேளையிலே அசைவா ஆவியானவரே அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே என்று சத்தமாய் கூப்பிடுங்கள். ஆவியானவரே உங்க பிரசன்னம் எங்க மேல அளவில்லாமல் நிரப்பப்படுவதாக. தேவகதனமலஷகதரே ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே நீர் மகிமைப்படுவீராக. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். எல்லா தடைகளும் விலகட்டும். தேவ மகிமை வெளியரங்கமாய் இந்த பகல் வேளையில வெளிப்படட்டும். ஆவியானவரே ஹல்லேலூயா. Thank you Spirit of God. தகப்பனே இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் நடுவில் உயர்த்தப்படட்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற ஒரு ஆராதனையாக, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனையாக ஆண்டவரே இந்த ஆராதனையை மகிமையாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க சந்தோஷமா இருங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல். எல்லாம் உற்சாகமா கரம் தட்டி பாட போகிறோம். நம்ம ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் உற்சாகமா கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கரம் தட்டி பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாம் கரங்களை தட்டி, பிள்ளைங்களும் கரம் தட்டி பாடுவோம் சேர்ந்து. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை
ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் சேர்ந்து பாடுவோம் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர் சொல்லுங்கள் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பாடுவோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென் பரலோக பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் பாடுவோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே பாடுவோம் எல் ஷடாய் ஆமென் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே பாடுவோம் எல்ரோயி சத்தமாய் பாடுவோம் என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா இயேசுவை மகிமைப்படுத்துவோம் சேர்ந்து அதிகால் பிள்ளைங்களை பாடுங்க ஆமென் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா சத்தமாய் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா
பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், எல்லாரும் சொல்லுவோம். உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நம்மை காண்பவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நல்ல கை தட்டி சொல்லுங்கள், பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக ராஜாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ரீபக ஷகதன மகதர பலகதன மர. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். இப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம், முழு மனதாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கா செஞ்ச ஆண்டவர். ஆமென். அவரை நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் பாடுங்க, சொல்லுங்க, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எண்ணில் அடங்காதவைகள். ஆமா, நம்முடைய தேவைகள் கொஞ்சம் தான் கம்பேர் பண்ணும்போது. அவர் செஞ்ச நன்மைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் இனி செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதை நினைச்சு பார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே, ஒரு டைரியில ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாம் ஒன்னொன்னா நீங்க எழுதுங்க. உங்க ஜெப குறிப்பை எழுதுங்க. எது பெருசுன்னு பாருங்க. அவர் நமக்கு செஞ்சது தான் பெருசு. ஆமென் சொல்லுங்க. அவருடைய ரட்சிப்பு பெருசு, அவருடைய பாசம் பெருசு, ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதங்கள் பெரியது. நமக்கு கர்த்தர் ஜீவனை தந்தது பெருசு இல்ல, நம்முடைய கை கால்கள் அசையுது, நடக்குது இல்ல, கண்கள் பார்க்கிறது, நல்ல பலன் தந்தது, அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், சமாதானம், பாதுகாப்பு. இதை எண்ணி எண்ணி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. கைத்தட்டி என்னோடு இணைந்து உற்சாகமா பாடுங்க. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம் சேர்ந்து. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் பாடுவோம். முழு மனதாய் சத்தத்தை உயர்த்தி. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார்
உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் பாடுவோம். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய். நல்ல கரங்களை கட்டி சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கரங்க தட்டட்டும், வாய் பாடட்டும். சேர்ந்து முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய். இந்த வரிகள் எல்லாம் உணர்ந்து பாடுங்க, சொல்லுங்க. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் பாடுவோம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் பாடுவோம். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய். எல்லாரும் சேர்ந்து நன்மை கிருபை என்றும் பின்தொடர ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ஆமென். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்கள். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீரே முழு மனதாய். எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. இப்ப சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கரங்களை தட்டி சொல்லுங்க. எண்ணில்லாத நன்மைகள், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணில்லாத நன்மைகள் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நல்ல கரம் தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹalleluya ரமகதனம ரேபலஷகதனம கதரபலகதனம கடதனம. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கண்களை மூடி சொல்லலாம். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுங்க. ஜீவநதியே, ஆவியானவரே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சகோதரியர்கள் எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து
செல்லட்டுமே. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது மாம்சத்தின் எண்ணங்கள் மறைந்து போகும். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது உலர்ந்த எலும்புகள் நமக்குள் உயிர் பெற்று எழும்பும். ஆமேன் சொல்லுங்கள். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது பலவீன பகுதிகள் எல்லாம் பலனாக மாறும். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது கனி கொடாமல் இருக்கிற மரங்கள் எல்லாம் கனிகள் கொடுக்கிற மரங்களாக மாறும். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது ஆவியின் வரங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆவியானவரை வாஞ்சிக்கிறீர்கள்? ஆவியானவரால் நிரப்பப்படணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நம் ஆவியிலே களி கூறுதலோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லார் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். Thank you Spirit of God. Me bala shagadana magadaralara me mahashagadaro. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் பாடுவோம். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து, சபையார் எல்லாரும் சத்தமாய், ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. பாடுவோம். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று, நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. பாடுவோம். பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகளால் நிரம்பட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகளை கொடுக்கட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் கேட்போம் சபையே வாஞ்சையோடே. ஆவியின் வரங்களினால் ஆமென் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களால் ஆவியின் வரங்களினால் பாடுவோம். அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே ஓரபலங்கள் சகதன மகதரல மகதனம. எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில்
வல்லமையா நிரப்பும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிற ஒவ்வொரு இருதயங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. வார்த்தைகளை பேசுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. சபையே அனல் கொண்டு கர்த்தரை ஆராதி. ஆமென். மகிமையின் கர்த்தரை ஆராதி. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. பலவீனங்கள் மாறுகிறது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீ ஆவியில நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். இடங்கொடு, இடங்கொடு, இடங்கொடு. எல்லா பலவீனங்களும் மாறுகிறது. ஆமென். கனி கொடுக்காமல் இருக்கிற அனுபவங்கள் மாறுகிறது. கர்த்தர் கனி கொடுக்கிற வாழ்க்கை உனக்கு தருகிறார். ஆவியின் வரங்களினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கரம் தட்டி, கரம் தட்டி, கரம் தட்டி. சபையார் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆமென், பலவீனங்கள் மாறுகிறது, மாம்சத்தின் எண்ணங்கள் மாறுகிறது. கர்த்தர் ஒரு விஷயம் கூட உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ரே பகதன மலஷகதர ரியந்தன மகஷபகதர பலகதன மகதர. ஹalleluya, ஹalleluya. ஆவியின் வரங்கள், ஆவியின் கிருபைகள், ஆவியின் கனிகள் சபையில வெளிப்படட்டுமே. ஆவியானவரே சபை ஜனங்களை நிரப்பும் அப்பா. ஹalleluya. ஜீவ நதியே, நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டு. நதி போகிற இடத்தில் இருக்கிற ஆமென் எல்லா மரங்களும் செழிக்கும். ஜீவ நதியா. எத்தனை பேர் சொல்லுவீர், கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, இடுப்பு அளவு அல்ல ஆண்டவரே, நீச்சாழ அனுபவத்திற்குள்ளாக, உங்க பிரசன்னத்திற்குள்ளாக, ஆவியானுடைய நிறைவுக்குள்ளாக எங்களை கொண்டு செல்லுங்கப்பா, எங்களை கொண்டு செல்லுங்கப்பா. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் விரும்புகிறபடி என்னை மாற்றிருங்கப்பா. கண்ணை மூடி சொல்ல தம்பி, இயேசுவே நீங்க விரும்புறபடி எங்களை மாற்றிருங்க இயேசுவே. சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி. இந்த நதி நமக்குள்ள வரும்போது, நதியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம போகும்போது, அந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாமும் போவோம். நதியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டு, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் உண்டு. இதுதான் ஆவியானுடைய விடுதலை. இந்த நதி போகிற இடத்தில் ஆரோக்கியம் உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல பிழைப்பு உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி உண்டு. சொல்லுங்க, நீங்க விரும்புறபடி என்னை உருவாக்குங்கப்பா. அப்பா, உம் திருக்கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். எத்தனை பேர் சொல்ல முடியும், உம் சித்தம் போல் என்ன வனைங்க அப்பா. குயவன் கையில களிமண், அது பார்த்துக்கிட்டே இருக்கும், எக்ஸைட்டடோட பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் நான் மிதிக்கப்பட்டவனாயிருந்தேன், இவ்வளவு நாள் உலகத்தோடு மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கொண்டிருந்தேன். அந்த மண்ணிலிருந்து கொஞ்சம் என்னை பிரிச்செடுத்தார் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கடந்த நாட்களில், என் பழைய நாட்களில், என் முன் நாட்களில் இந்த உலகத்தோடு நான் ஒட்டி இருந்தேன், பாவத்திலே மரித்து போயிருந்தேன். ஆண்டவர் என்னை பிரிச்செடுத்து அவர் கையில வனைந்தார், கையில எடுத்தார். இப்ப களிமண்ணுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், என்ன செய்ய போறார் கர்த்தர், என்ன செய்ய போறார், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு களிமண் சொல்லவே சொல்லாது. இதுவரை கேட்பாரற்று கிடந்த என்னை உங்க கையில நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா
ஏதோ ஒரு பெரிய திட்டம் என் மேல இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆண்டவர் கையில இருக்கும்போது ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசா இருக்கு. உங்க இஷ்டப்படி வணைந்து கொள்ளுங்க. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன் வாழ்க்கையை கர்த்தருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடு. நீ அழகா மாறிடுவ, நீ அற்புதமா மாறிடுவ, நீ கனம் பெற்ற பாத்திரமா மாறிடுவ. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இந்த பகல் வேளையில ஆவியானவர் இந்த வார்த்தைகளோடு உங்களோடு இடைபடுகிறார். ஹல்லேலூயா. மனுஷரால் மிதிக்கப்பட்டும், மனுஷரால் கைவிடப்பட்டும், மனுஷரால் அவமதிக்கப்பட்டும், மனுஷரால் ஓரங்கட்டப்பட்டும், சூழ்நிலைகளால் தாழ்த்தப்பட்டும் இருந்த நம்மை அவருடைய கரங்களில் எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. சபையே, கர்த்தர் உன்னை அவருடைய கையில ஏந்தி வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் உன்னை பொறிந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் உன்னை பொறிந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் உன்னை பொதித்து வைத்திருக்கிறார். அந்த குயவனுடைய கையில ஒரு களிமண்ணை போல நான் இருக்கிறேன், இல்லை நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் அப்பாவும் தீரு சித்தம் நன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்தி கொள்ளும். சொல்லுவோம். என் இதயம் வாசம் செய்யும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கர்த்தாவே, கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும். சொல்லுங்கள். என்னை என்னாலும் நடத்திடும். சத்தமாய் கர்த்தாவே, கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் கூட சொல்லுவோமா? கர்த்தாவே உம் கரத்தில், கர்த்தாவே உம் கரத்தில். ஆமாண்டவரே, நான் களிமண் உங்க கையில இருக்க விரும்புற ராஜா. உந்தன் இஷ்டம் போல் ஒரு விசை கூட உணர்ந்து சொல்லுங்க. கரங்களை உயர்த்தியே. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண். என்ன நீங்க தூக்கி வீச மாட்டீங்க ஆண்டவரே, என்ன நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க ஆண்டவரே, என்ன நீங்க வணைந்து பயன்படுத்துவீங்க. ஒரு விசை கூட உணர்ந்து கரங்களை உயர்த்தி கர்த்தாவே, கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல்
நனைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும் இயேசு தேவா, இயேசு தேவா. கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போம். என்னையே இயேசு தேவா, இயேசு தேவா, இயேசு தேவா. என்னையே சபையார் உற்சாகமாய் அர்ப்பணிப்போம். இயேசு தேவா, என் வாழ்க்கையுடைய கரங்களிலே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என்னை ஏற்றுக்கொள்ளும். கைகளை உயர்த்தியே அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அசைத்து உற்சாகமா இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு தேவ மகிமை அர்ப்பணிப்போடு செய்கிற இந்த ஆராதனையில மகிமையா இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளும். நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரே பக ஷகதர பல ரே பகதன மக ஷகதர பலகதன மகதர ஓரே பலகதன மஷகதர பல. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினார். இந்த புதிய மாதத்தின் ஆரம்ப நாட்களை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? கரங்களை உயர்த்தி எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாக்கும்படி, எல்லா போராட்டங்களுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படிக்கு எல்லாரும் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்களுடைய பயணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். வியாதிகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிநாடுகளில் வெளியூர்களில் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் இருக்கிற எங்கள் அருமையானவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விபத்துகளுக்கு நீக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. துர்ச்செய்திகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உன்னதமானுடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள, உங்களுடைய கூடார மறைவுக்குள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாள் எங்கள் குழந்தைகளை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வாலிபர்களை, எங்கள் வயதானவர்களை, எங்கள் சகோதரர்களை, சகோதரிகளை, அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உடைய நாம மகிமைப்படட்டும். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமா சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆமென். விசேஷமாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிற நம்முடைய சபையை சார்ந்த சகோதரி பிந்து, அவருடைய மருமகன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான முறையில் ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, இயேசுவே அந்த சகோதரன் இருக்கிற இடத்துல மருத்துவமனையில் உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். எந்த தீமைக்கு, எந்த சேதத்துக்கும் ஒப்பு கொடுக்காதீங்கப்பா. உங்க கரமுடைய மகனை தொடட்டும், இந்த நாளில் தொடட்டும். சபையில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இப்பொழுது நீர் சமீபத்திற்கும் மாத்திரமல்ல, நீர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் இங்கே ஒரு மனதோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மருத்துவமனையில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சாட்சியாய் நிற்கட்டும். தேவனுடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும்.
தேவ கிருபை மூடட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய கிராமத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே நம்முடைய மாவட்டத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி மாநிலத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாநிலத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி நம்முடைய தேசத்திற்காய் ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் இருக்கிற அத்தனை பேர் ரட்சிக்கப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். தடை பெற்றிருக்கிற இந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்து துரிதமாய் சீக்கிரத்தில் நடைபெற 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கட்டுமான பணிகள் நடைபெற ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். உடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமை அடைய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நம்முடைய ஜெப நேரம். ஆமென். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற நேரம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய குடும்பங்களில் உண்டாகும். ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். யார் இந்த நேரத்தை அசட்டை பண்ணாம வீணடிக்காம கர்த்தருடைய முகத்தை நாம் தேட போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்திலிருந்து ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். என் ஜெபத்தை கேளுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க என் ஜெபத்தை கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க என் ஜெபத்தை கேளுங்க. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகல் வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த ஆராதனை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிற தேவ ஜனமே, உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் வந்து நீ வடிக்கிற கண்ணீர், உன்னுடைய விண்ணப்பம் ஒரு நாளும் வீண் போவது இல்லை. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் ஒரு மனப்பட்டு யாரும் உங்களுடைய சிந்தைகளை வேற எங்கேயும் திருப்பாதீங்க. ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை நீ கேட்டேன்னா நிச்சயமா கர்த்தர் செய்வார். இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களே சொல்லுவாங்க, நீ கேட்டிருந்துருக்குன்னு தான் நான் உனக்கு கொடுத்துருப்பனே, ஏன் கேட்காம இருந்த அப்படின்னு கேட்பாங்க. வேதமும் அதைத்தான் சொல்லுது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க வந்துட்டு இந்த ஜெப நேரத்தில் சும்மா இருந்துட்டு போனா நிச்சயமா ஆசீர்வாதம் இருக்காது. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தேவைகளோடு இந்த இடத்துல நிற்கிறோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை அறிந்தவர் நம்முடைய இயேசு. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ விசுவாசத்தின் வெளிப்பாடாக உன் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிட்டு கேட்கணும். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? பின்னால் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, தம்பிமார் எல்லாரும் முழங்கால் படியிட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ரங்கத்தில் இருக்கிற புதையல்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உனக்காய் தருகிற நாட்கள், உனக்காக வெண்கல கதவை கர்த்தர் உடைக்கிற நாட்கள், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற நாட்கள். நல்ல கரம் தட்டி ஜெபம் பண்ணு, கரம் தட்டி ஜெபம் பண்ணு. சத்துரு திருடி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருப்பி கொள்ளுகிற நாட்கள், உனக்கு வரவேண்டிய பலனை நீ பெற்று கொள்ளுகிற நாட்கள். கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, இனி உன் தானியத்தை ஆமென் உன் சத்துருக்களுக்கு நான் ஆகாரமாக கொடுப்பது இல்லை, உன் பிரயாசத்தினாலாகிய பலனாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை. அப்படிப்பட்ட சாபங்கள் ஆமென் இதுவரை உன்னுடைய சத்துரு திருடி வச்சிருந்த காரியங்கள் இனிமேல் 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 அவனுக்கு கொடுப்பது இல்லை. கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். நீ இழந்த சின்னதானாலும் பெருசானாலும் அதை திருப்பி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இடைபடுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. நீ இழந்த சமாதானம், இழந்த சந்தோஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருகிறார். இழந்த சரீர பலன் இயேசு உனக்கு தருகிறார். இயேசு தருகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு சகோதரி, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க சகோதரர்களே. ஆமென். உனக்காக கர்த்தர் இருப்பு தாழ்பாள்களை உடைப்பார், முறியடிப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார்.
நீ முயற்சி செய்து உன்னால் முடியாதவைகளை கர்த்தர் உனக்கு முன்னால் போய் நிச்சயமாக ஆமென் உனக்காக ஒரு வாசலை திறந்து உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உன் கையில் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உனக்காய் செயல்படுவார். கரம் தட்டி ஜெபம் பண்ணு தேவ பிள்ளையே. ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையிலே கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு நீ வந்தது ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தரை தேடி வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இயேசுவே என்று கூப்பிடுகிறதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள். வாழ்க்கை இல்லாமல் இருக்கிற உன் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள். உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் சந்தானம் பெருகும். அல்லேலூயா. அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் உன்னை கர்த்தர் தேசத்தின் நடுவில் நிறுத்துகிற காலம் இது. ஆமே, நீ அவமானம் அல்ல, நீ அற்புதம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்கிற காலம் இது. உன் வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் மாறுகிற நேரம் இது. ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீ இனி வெட்கப்படுவது இல்லை, நீ இனி கைவிடப்படுவது இல்லை. ஜபிக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தர் சமாதானத்தை ஊற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகட்டும். சரீரத்தில் தெய்வீக சுகம் வெளிப்படட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். மனதின் கட்டுகள், மனதை அன்று கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், டிப்ரெஷனுக்குள்ள, ஆன்சைட்டிக்குள்ள, இன்னும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற எல்லா நிலைகளும் மாறி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் தெளிந்த புத்தியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் மனதின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். சத்துருடைய கிரியைகளை நாங்கள் துரத்துகிறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் தேற்றப்படட்டும். மனதின் காயங்கள் ஆற்றப்படட்டும். மனதின் முறிவுகளை கட்டுகிறவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எந்தெந்த விண்ணப்பங்களோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ ஒவ்வொன்றிலும் உடைய நாமம் மகிமைப்படும்படி நீர் அற்புதம் செய்யுங்க. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அமைதலோடு இருதயத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் நீங்கள் பயந்து போய் சோர்ந்து போய் இது எனக்கு தேவை, இது எனக்கு கர்த்தர் செஞ்சா நல்லா இருக்கும், தேவனுடைய சித்தம் இதுல வெளிப்பட என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு விண்ணப்பங்கள் இருக்கும்போது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காக இறங்குங்க அப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. சகோதரர்கள் எல்லாம் சொல்லுவீங்களா? என் வேலை காரியத்தில், என் பிஸ்னஸ்ல, என் தொழிலில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கணுமே. அப்பா, முழங்கால் படியிட்டு கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் இப்பொழுது கேட்கப்படட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே. சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாய் இருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீ. கண்களை மூடி சிறுமையும் எளிமையுமா இருக்கிற உங்கள் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லும். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே.
சிறுமையும் எளிமையும் சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நபகதரபா ரேபலகதன மஷகதரபா வாஞ்சிக்கிறே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கைகளை உயர்த்தி கர்த்தாவே, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை நீரே என் கோட்டையும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பலனே, என் பலனும் என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே, எங்களை ஒரு நாளும் மறந்து போகாதவரே, எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வனைந்து வைத்திருக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுகிறார்கள் ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாளில் அவர்கள் செய்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில் எங்கள் மத்தியில் அதிகமாய் வெளிப்பட இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த வாரங்களில் வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து முகவுரையாக சில காரியங்களை உங்களுக்கு போதித்தேன். அன்னுடைய கிருபையினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதின நிருபம் யோவானுக்கு வெளிப்படுத்தி, நீ கண்டவைகளையும் காண்கிறவைகளையும் இனிமேல் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளையும் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபையின் தூதனுக்கு நீ அனுப்பு என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார்.
பத்மு தீவில் கட்டப்பட்டவனாய் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி நிமித்தமும் இருந்த யோவானுக்கு கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனுடைய சாராம்சம் என்னன்னா, சபைக்கு சொல்லுகிற செய்தியின் சாராம்சம், முக்கியத்துவம், காரணம், இந்த லெட்டரை எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, வெளிப்படுத்த தொடங்கும் போதே தொடங்குது, சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ மேகங்களுடனே வருகிறார். அதனால சீக்கிரமா இயேசு வருகிறார். அதனால சபைக்கு சில காரியத்தை நீ வெளிப்படுத்தணும், சொல்லணும். நீ காண்பவைகள், காண்கிறவைகள், இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை சொல்லணும்னு சொல்லி எழுத சொல்லி அனுப்ப சொல்றார். அது நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். 7 சபைகள், அந்த 7 சபைகளுடைய பெயர்கள் வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. பழைய ஆசியாவில் இருந்த 7 பட்டணங்கள், அதிலிருந்த சபைகள். இது சரித்திரம், இது வரலாறு. இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால் நாம் தியானிக்க போகிற காரியங்கள் எபேசு சபையை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார், அதுதான் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் முதல் 7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். எபேசு சபை, எபேசியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். எபேசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுறாருன்னா, இங்க இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும் எழுதுறேன் அப்படின்னு எழுதுவார். ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு அற்புதமான சபை எபேசு பட்டணம். அதை நீங்க பார்த்தீங்கன்னா, எபேசு பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். பழைய ஆசியாவில் இருந்த ஒரு முக்கியமான பட்டணம் எபேசு பட்டணம், பெரிய துறைமுக பட்டணம். அந்த பட்டணத்துல தியனாள் என்கிற ஒரு விக்கிரக ஆராதனை ஃபேமஸா இருந்துருச்சு. விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணம். நீங்க அதை அப்போஸ்தலர் 18வது அதிகாரம், 19வது அதிகாரம், 20வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதில் அநேக காரியங்கள், பவுலுடைய ஊழியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எபேசு சபையுடைய ஸ்பெஷல் என்னன்னா, இந்த எபேசு சபையை தொடங்கினதே பவுல் தான். கிபி 52 எபேசு பட்டணத்திற்கு போய் விக்கிரக கோட்டையாக இருந்த அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனத்தை போதித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சபையை கிபி 52, இது வரலாறு, ஸ்தாபிக்கிறார். கவனிங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவர் மாத்திரமல்ல, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தின் முதல் பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19 முதல் பகுதி, அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில நாள் சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது கேட்டான். அதற்கு அவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான் என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அங்கிருந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சபை ஸ்தாபிக்கப்படுகிறது.
அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, அதன் பிறகு தீமோத்தேயு ஊழியம் செஞ்ச இடம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிச்சு பார்த்தா தெரியும். தீமோத்தேயுக்கு கர்த்தர் பவுல் நிருபம் எழுதுறாருல, அந்த தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு யார் தெரியுமா? தீமோத்தேயு குறித்து பவுல் நிறைய இடங்கள்ல மெச்சி பேசுவார். தீமோத்தேயு குறித்து சொல்ல, உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், உன் தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கு. தீமோத்தேயு குறித்து பவுல் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, என் கூட ஊழியம் செய்கிற மற்றவர்களை போல இல்லை தீமோத்தேயு. அவன் இந்த உலக ஆதாயத்திற்காக ஊழியம் செய்யல, உண்மையா ஊழியம் செய்யறான். அப்போ நீங்க வல்லமையான ஊழியக்காரன் பவுல் தொடங்கினது, தீமோத்தேயு ஊழியம் செஞ்சது, அப்பல்லோ என்பவன் இருந்த இடம். இன்னும் சரித்திரம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறோமோ, வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று. அந்த யோவான் அங்க போயிருக்கிறாரு. யோவானோடு கூட இயேசுவின் தாயாராகிய மரியாள் போயிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் போய் ஊழியம் செய்த அற்புதமான சபைதான் எபேசு பட்டணத்தில் இருந்த சபை. அப்போஸ்தலனாகிய பவுல் சரித்திரம் சொல்லுகிறது, இருந்ததிலேயே நிறைய நாள் அங்கே இருந்து ஊழியம் செஞ்சதுங்க எபேசு. கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஊழியம் செஞ்சிருக்கிறார் எபேசு பட்டணத்தில் மட்டும். அப்போஸ்தலர் 20:31 நீங்க அதை வாசிக்க முடியும். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே, அப்போஸ்தலர் நடபடிகள் 20:31, 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 3 வருஷ காலம் டே அண்ட் நைட் ஊழியம் செஞ்சிருக்கிறார். பவுலுடைய ஊழியம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வசனங்களை போதித்து கொடுத்திருப்பார், எவ்வளவு சத்தியங்களை சொல்லி கொடுத்திருப்பார். திரேனு என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் இரவும் பகலும் அங்க வசனங்களை போதித்த இடம் எபேசு பட்டணம். இவ்வளவு ஒரு அற்புதமான சபை, வல்லமையான ஊழியர்களால ஊழியம் செய்யப்பட்ட சபை. அதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து ஒரு கடிதத்தை எழுதுறார். முதல்ல எபேசு சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுறார். கவனிங்க, பவுல் ஆரம்பிக்கிறாரு, தீமோத்தேயு ஊழியம் செய்கிறாரு, அப்பல்லோ ஊழியம் செய்கிறாங்க, இன்னும் யோவான், மரியாள், இப்படிப்பட்டவர்களை பயன்படுத்தி அந்த ஊழியங்கள் நடத்தப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கிபி 96 யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், எபேசு சபைக்கு சொல்லுகிறார். அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரத்தை மறுபடி திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க யார் எழுதுறா அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா, வெளிப்படுத்தல் 2:1 சொல்லப்பட்டுகிறது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. இதை குறித்து கடந்த செய்தியில் உங்களுக்கு நான் விவரித்து காண்பித்தேன். குத்து விளக்குன்னா என்ன? சபை. குத்து விளக்கு பிரகாசிக்கணும், அதுக்கு தான் சபை. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற 7 நட்சத்திரங்கள் யார்? 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதன், மேய்ப்பன், சபையை நடத்துகிறவன், சபைக்கு தூதை கொண்டு வருகிறவன். அந்த தூதனுக்கு அனுப்பு என்று சொல்லுகிறவர் யாரு? 7 சபைகளின் மத்தியில், 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற நிலையங்கி தரித்தவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த நிருபம் யாருடைய நிருபம்? இயேசு கிறிஸ்துவுடைய நிருபம். சபைக்கு சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் சொல்லுவாரு, இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து அதை கண்காணிப்பதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி எபேசு பட்டணத்திலிருந்து மூப்பருக்கு கண்ணீரோட சொல்லிட்டு விடைபெறுவார். கவனிங்க, அந்த சபைக்கு தான் எழுதுறாரு, இயேசு எழுதுறார். 2வது வசனம் பாருங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும்
உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமா, லெட்டர் எழுதும்போது நல்ல காரியத்தை முதல்ல சொல்றார் நம்ம ஆண்டவர். ஆமே, நீ கடந்த நாட்களில் செஞ்ச நல்ல காரியத்தை சொல்றார். இது எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளுக்கும் பொருந்தும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கவனமாய் கவனியுங்கள். இந்த எபேசு சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சபையில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாய் நம்ம எந்த காரியத்தை செய்ய முடியாது. நல்ல காரியமா இருந்தாலும் தீமையான காரியமா இருந்தாலும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு மறைவாய் நாம் எங்கேயும் போக முடியாது. எபேசு பட்டணத்தில் இருந்த சபைக்கு கர்த்தர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், உன் கிரியைகளை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நீ ஆரம்பிக்கப்பட்ட விதத்தை அறிந்திருக்கிறேன். நீ தியானாளுக்கு எதிர்த்து பேசினதை அறிந்திருக்கிறேன். விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் விட்டு ஒழித்து என் பட்சமாய் திரும்பி என்னை ஆராதிக்க உன்னை ஒப்பு கொடுத்ததை நான் அறிந்திருக்கிறேன். நீ வீட்டில் போய் படிச்சு பார்க்கணும். அப்போஸ்தலர் 18, 19, 20 அங்கிருந்த மாய வித்தைகள் அந்த புத்தகங்கள் எல்லாம் எரிச்சு வைராக்கியமா இயேசுவுக்கு பின் சென்ற ஒரு கூட்டம் அந்த காலத்தில் இருந்தது. அதான் கர்த்தர் சொல்றார், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வல்லமையா இருந்தவன், பலத்த ஊழியக்காரர்களால் நடத்தப்பட்டவன், எல்லாம் எனக்கு தெரியும். உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா நீ சபையில செய்கிற வேலைகள், விசுவாசத்திற்காக சுவிசேஷத்திற்காக செய்கிற ஊழியம், உன் பிரயாசம், நீ சபையில சேர் போடுறது, பாய் போடுறது, பெருக்கிறது, யாருமே பார்க்காத நேரத்தில் கூட வந்து ஜெபம் பண்றது, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது, சபைக்காய் திறப்புல நிற்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த சபைக்குரிய தலைவர் யாருன்னு அவர்தான். கடந்த வாரத்தில் நான் தெளிவாக உங்களுக்கு போதித்தேன். அவர்தான் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் இயேசு. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், கவனிக்கிறார். உன் பிரயாசம் எனக்கு தெரியும், உன் பொறுமை எனக்கு தெரியும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாததையும் எனக்கு தெரியும். அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று. அந்த காலகட்டத்தில் நானும் இயேசுவை கூட இருந்தேன். இயேசுவை நான் பார்த்தேன். இயேசு என்கிட்ட அப்படியெல்லாம் சொன்னார், இப்படியெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா சோதிச்சு அறிஞ்சு அவங்க பொய் சொல்றாங்க, இவங்க இயேசு கூட இல்லாதவங்கன்னு கண்டறிஞ்சு அந்த சபை என்ன பண்ணுமா? துரத்தி விடுமா. கவனிக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் கூட இயேசு அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி என்கிட்ட இங்கே இப்படி பேசினார், இப்படி அப்படி வந்தார், இந்த தரிசனத்தை காட்டினார், அந்த தரிசனத்தை காட்டினாருன்னு சொல்லி நிறைய மாய வித்தைகள் நடக்கிறது. அதெல்லாம் நம்ம சோதிச்சு பார்க்கணும். இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வசனமா, இல்லை மாயையா பேசுறாங்களா, அவங்க இருதயத்தில் தோன்றதையெல்லாம் பேசி அடிச்சு விடுறாங்களா? சோதிச்சு பார்க்கணும். எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த சபைக்கு ஆண்டவர் நற்சான்று கொடுக்கிறார். நீ குவாலிட்டியா இருந்த, நீ சோதிச்சு பார்த்து பொய் சொல்றவங்கள கண்டறிஞ்சி அவர்களை உன்னை விட்டு விலக்கின. 3வது வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கடந்த காலத்தில் நீ அவ்வளவு பிரயாசப்பட்ட, ஊழியம் செஞ்ச, ஜெபம் பண்ணின, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதற்கு முன்னால இன்னொன்னு சொல்றாரு. 6வது வசனத்தில், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை 2 விதமாக வேதம் எடுத்துரைக்கிறது. ஒன்று, பணத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள், புகழுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், பெயருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். இவங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்றது இல்லைன்னு எனக்கு தெரியும். அவர்களை நானும் வெறுக்கிறேன், நீயும் வெறுக்கிற.
உண்மையா ஊழியம் செய்யறவங்களை நீ ஏற்றுக்கொள்ளுற, நீ ஒரு நல்ல சபை அப்படின்னு சொல்ற. இன்னும் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைன்னா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, தங்களை தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள், அதாவது ஊழியம் செய்வாங்க, ஆரம்பத்தில் நல்ல வல்லமையா ஊழியம் செய்வாங்க, ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துவாரு. பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும் அவங்களுக்குன்னா, அவங்க தான் பெரியவங்க. மக்களும் எப்படி பார்ப்பாங்க, அந்த ஊழியக்காரனை தெய்வம்னு பார்க்கறது. இவர் சொல்றது தான் தேவ வாக்கு, இவர் தான் இயேசுவை விட ஊழியக்காரனை மேன்மைப்படுத்துவது. இன்னைக்கும் பாருங்க நிறைய இடங்கள் அப்படி நடக்குது. சபையின் தலைவர் இயேசு, சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசியுடைய கண்கள் அவரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். சபையில கர்த்தர் வச்சிருக்கிற ஊழியக்காரங்க அவருடைய ஊழியக்காரங்க, அவ்வளவுதான். கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், அவ்வளவுதான். சில இடங்களில் தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை ஊழியக்காரங்க எடுத்துக்கிறாங்க. சில விசுவாசிகளும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறாங்க. அந்த சபை நிற்காது. கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, ஏன் அங்க போனீங்க, அந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரர் அப்படி போகவே கூடாது, அப்படி செய்யவே கூடாது. நாம் எதற்காக இந்த சபைக்கு வந்திருக்கிறோம்? இங்க இயேசு இருக்கிறார். நான் எதுக்காக இந்த சபைக்கு வந்திருக்கிறோம்? நான் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக. எதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம்? இயேசுவை ஆராதிப்பதற்காக. இங்க எந்த தனி நபருடைய புகழ்ச்சிக்கும் இடமே கிடையாது. எந்த தனி நபரும் இங்க புகழப்பட வேண்டியவன் அல்ல. இயேசு ஒருவரே மகிமைப்பட வேண்டிய இடம், அதுதான் சபை. எங்கெல்லாம் மனித வணக்கங்களும் மனிதனை மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கோ அதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் இது ஆழமாய் பதிய வைக்கணும். நம்மளை ரட்சித்தது இயேசு. ரட்சிப்புக்குள்ள நடத்தினது சில நேரம் சில ஊழியக்காரங்களா இருக்கலாம். ஆனால் நம்மை ரட்சித்தவர் இயேசு. நமக்காய் இரத்தம் சிந்தினவர் இயேசு. நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் இயேசு. ஆமென். அப்ப அந்த இருதயம், அந்த எண்ணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். எபேசு சபையை கர்த்தர் மெச்சி கொள்ளுகிறார். நீ அப்படிப்பட்ட காரியத்தை வெறுக்கிற, அதை நானும் வெறுக்கிறேன் இப்படி சொல்லிட்டு 4வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த ஒரு குறையையும் எபேசு சபையில கர்த்தர் கண்டார். கிபி 52 ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த அந்த அன்பு, பவுல் ஊழியம் செஞ்ச நாட்களில் இருந்த அந்த அன்பு வர வர குறைஞ்சு போச்சு. கவனிங்க, நான் இந்த எபேசு சபையை குறித்து அந்த சரித்திரத்தை படிச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் எனக்கு விளங்குது. எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிற இடமா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்புல ஒரு சபை கட்டப்படலைன்னா அந்த சபை நிலைச்சிருக்காது. இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் ஊழியம் செஞ்ச இந்த எபேசு சபை இன்னைக்கு இருக்கா? இல்லை. இந்த எபேசு சபை அழிஞ்சு போச்சு. கிபி 96 எச்சரிப்பாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த லெட்டரை எழுதுறார். சரித்திரம் சொல்லுகிறது, கிபி 200க்கு உள்ள எபேசு சபையை காணாம போச்சு. இப்ப எபேசு பட்டணமே இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதை செய்யலாம், இதை செய்யலாம், அங்க ஓடலாம், இங்க ஓடலாம், நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சேன்னு சொல்லலாம், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்லலாம், அந்த பிரயாசத்தை கர்த்தருக்கு செஞ்சேன், இவ்வளவு காணிக்கையை கர்த்தருக்கு கொடுத்தேன், அந்த ஊழியத்தை தாங்கினேன், இந்த ஊழியத்தை தாங்கினேன், எல்லாம் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா, கிறிஸ்துவின் மேல நமக்கு அன்பு இல்லைன்னா, அந்த அன்பினால இந்த ஊழியத்தை செய்யலைன்னா, அந்த அன்பினால காணிக்கைகளை கொடுக்கலைன்னா நாம நிலை நிற்க முடியாது. ஆவியானவர் சபைக்கு சொல்றதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எபேசு சபை நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம் பிரம்மாண்டமா ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் நீ கிறிஸ்துவின் அன்பில் நிலைச்சிருக்கலன்னா நிலை நிற்க முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஒரு குறையை கண்டுபிடிச்சிருக்கிறேன்.
பகல் வேளை இந்த சத்தத்தை கவனிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவின் மேல் இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதா? கொஞ்சம் நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய, யாருக்கோ உள்ள செய்தி இல்லை, இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கான செய்தி. நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு இருக்கிறதா? எபேசு சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ அவ்வளவு பிரயாசப்பட்ட நல்லது, அவ்வளவு பொறுமையா இருந்த நல்லது, சகிப்புத்தன்மை இடத்துல இருந்தது நல்லது. அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் என்று யாராவது பொய்யா வந்தா அவங்கள கரெக்டா நீ சோதிச்சு பார்த்து துரத்திடுவ. அவ்வளவு வேத வசனத்தில் நீ வல்லுனராய் இருந்தாய். ஏன்னா வல்லமையான தீர்க்கதரிசிகளையும் வல்லமையான ஊழியக்காரங்களை நான் உனக்கிட்ட அனுப்புனேன், ஊழியம் செய்ய வச்சேன். ஆனா உனக்கிட்ட ஒரு குறை இருக்கு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நல்ல கவனிங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்கும் போது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதுல 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. தகப்பன், தாய், பெற்றோர். பெற்றோரை கூட என்னை விட நீ நேசிக்க கூடாது. உனக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களை விட நீ என்னதான் நேசிக்கணும். என்னை விட அவர்களை நேசிக்க கூடாது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், அவர்களை நேசிக்கணும். ஆனா முதலிடம் யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? இயேசு. ஏன்னா நல்ல அப்பாவையும் நல்ல அம்மாவையும் தந்தது யாரு? இயேசு. நல்ல பிள்ளைகளை கொடுத்தது யாரு? இயேசு. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு பிள்ளைகள் தெய்வமா போயிட்டாங்க. நிறைய பேருக்கு தாய் தகப்பன் தெய்வமா போயிட்டாங்க. கனம் பண்ணணும், நேசிக்கணும். இந்த நல்ல குடும்பத்தை தந்தது கர்த்தர் என்கிற அந்த எண்ணம் உண்டாகி இந்த குடும்பத்தை தந்த இயேசுவின் மேல முதல்ல அன்பு போனோம். 3வது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். அப்படின்னா உன்னையே நீ வெறுக்கணும். நீ ஒன்னை நேசிக்கிறத விட கர்த்தரை நேசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விளங்குதா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு? ஜீசஸ், இயேசு. இயேசு. நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு பாட்டு இருக்கு, நம்ம அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு இருக்கு, எஃப் மேஜர் வை. அடிக்கடி பாட்டு பாடுறோம், இயேசுவின் பின்னே. அதே காடு, ஏற்கனவே இருந்த காடு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இந்த பாட்டு நீங்க சில நேரத்தில் சோசியல் மீடியால சிலர் சொல்றதை நீ கேட்டுறதுக்கு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இந்த பாட்டு பாடினவர் எப்படி தெரியுமா? அவர் கண்ணு முன்னாலேயே பிள்ளைகளை கொல்ல இயேசுவுக்காய் ஒப்பு கொடுத்தவர். தன்னுடைய சொந்த மனைவியை கொல்ல ஒப்பு கொடுத்தவர். தன்னையே கொல்ல ஒப்பு கொடுத்தவர் இயேசுவுக்காக. அது எதை வெளிப்படுத்துதுன்னா, இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் விட இயேசுதான் எனக்கு முதலிடம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஒரு மிஷனரி பாடின பாட்டு. ஒரு ஊர்ல ஊழியம் செய்யும் போது அந்த ஊர் தலைவன், நீ ஊழியம் செஞ்சா உன் பிள்ளையை கொன்றுவேன், இயேசு மறுதலி. அவர் சொன்னா, நான் மறுதலிக்க மாட்டேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பிள்ளையை கொன்னுட்டாங்க. இன்னும் ஒரு தருணம், நீ மறுதலிக்கலன்னா உன்னுடைய மனைவியை கொன்றுவேன். அவர் மறுதலிக்கல. உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ மறுதலிக்கலன்னா ஒன்னே கொன்றுவேன்.
அவர் மறுதளிக்கல, செத்து போனார். அவர் பாடினதுதான். கொன்னவனுக்கு நைட்டு தூக்கம் வரல. அவன் யோசிக்கிறான், யாரோ ஒருத்தருக்காக அவன் நேசிக்கிற அந்த குடும்பத்தை கொலை பண்றதுக்கு ஒப்பு கொடுத்துட்டானே. அந்த ஊர் தலைவனை இயேசு சந்தித்தார். அந்த ஊரு இயேசுவுக்கு சொந்தமானது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை எதிர்பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை தேடி வந்தபோது பேதுருவிட்ட கேட்ட காரியம் என்னன்னா, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த பகல் வேளையில் நம் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிறார். உண்மையிலேயே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கிட்ட கர்த்தர் கேட்டா நம்முடைய பதில் என்ன? நீ என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறார் பேதுரு கிட்ட. பேதுரு கடைசி சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நம்ம நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப பேதுருட்ட கர்த்தர் சொல்ல, அப்படின்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எல்லாவற்றையும் விட பெரியது அன்பு. சிலருக்கு ஆதியில் அன்பு இருக்கு, போக போக அன்பு குறைஞ்சு போயிருது. திருமணமாகிற புதுசுல கணவனை பேரை சொல்லி கூப்பிடுறதே இல்லை. மனைவிய அவ்வளவு அன்பா வைக்கிறது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தாண்டி போகும்போது அன்பு கொஞ்சம் கொஞ்சமா, ஆதியில் இருந்த அன்பு என்னவாகுது? குறைஞ்சி, அது நீங்க தான் சொல்றீங்க, என்னவாகுது? உலகத்தில் நடக்க பாருங்க. கிறிஸ்தவம் உடன்படிக்கையில் உண்டானது, அதுவும் இரத்தத்திலான உடன்படிக்கை. இயேசு நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு தான் எழுதும்போது சொல்லுவாரு, ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி கனம் பண்ணணும்னு எழுதுவார் எபேசியர் சபைக்கு. எழுதிட்டு இடையில ஒரு வார்த்தையை போடுவாரு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அது போல இருக்கிற அன்புதான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அன்பு, உடன்படிக்கை. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? அப்போ இந்த அன்பை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறார். எல்லாரை விட நீ என்ன நேசிக்கிறாயா பேதுருவே? ஆதியிலே கொண்ட அன்பை நீ விட்ட அப்படின்னு ஒரு குறை எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த பகல் வேளையில் கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு இல்லை, அநேகரோடு பேசுறார். உங்க இருதயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் போய் நிதானிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் இப்போ உண்மையிலேயே கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேனா? ஆண்டோடத்தில் அன்பா இருக்கிறது என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது. என்ன வந்தாலும் இயேசுவை மறுதலியாமல் இருப்பது. அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுடைய கட்டளைகளை கை கொள்ளுவது தான் அவரிடத்தில் அன்பா இருக்கிறது. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான், இந்த 3 நிருபங்களை வாசிச்சு பாருங்க. யோவான் ஃபுல்லா எழுதும்போது அன்பு அன்பு அன்புன்னு எழுதுவார். அந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் நிருபம் யோவான் எங்கிருந்து எழுதுறார் தெரியுமா? எபேசு பட்டணத்திலிருந்து தான் எழுதுறார். இத்தனை நிருபங்கள் எபேசு பட்டணத்திற்கு கொடுக்கப்பட்டது. எபேசியருக்கு எழுதின நிருபம் பவுல் மூலமாய் எழுதப்பட்டது. யோவான் மூலமாய் 3 நிருபங்கள் எழுதப்படுகிறது. இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசி பார்த்தோம்னா பலத்த கிரியைகள் எபேசு பட்டணத்தில் நடக்கு, பலத்த அற்புதங்கள். பவுலுடைய உடம்புல இருந்து நிழல் படுகிற இடம், அவனுடைய Dress படுற இடம், அதுல இருந்தெல்லாம் சுகம் அற்புதம் நடக்கு. பலத்த எழுப்புதல் எபேசு பட்டணத்தில் நடக்குது. இப்படிப்பட்ட சபை, ஆதியிலே கர்த்தரிடத்தில் அன்பா இருந்த சபை, ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போயிருச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளையில் நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். 5வது வசனத்தில் சொல்றாரு, வெளிப்படுத்துதல் 2:5, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்ப. இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ள அந்த அன்பை விட்டு பிரிய எது உனக்கு காரணமா இருந்துருச்சு? அதை நினைச்சு பாரு. இந்த இடத்துல நமக்கு தெரியும், கவனிங்க, நாம் எந்த இடத்துல தவறினோம் என்று நமக்கு தெரியும். நமக்கு தான் தெரியும், இன்னொருத்தர் வந்து சொல்ல முடியாது. இதுக்கு பிறகுதான், இந்த சூழ்நிலைக்கு பிறகுதான், இந்த சிச்சுவேஷனுக்கு பிறகுதான்,
இதுக்கு மேல கவனம் போனதுக்கு பிறகுதான், இந்த பொருளுக்கு மேல கவனம் போனதுக்கு பிறகுதான், இந்த ரிலேஷன்ஷிப்ல போனதுக்கு பிறகுதான், இவர் கூட பேசினதுக்கு பிறகுதான், எந்த காரியம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை தூரப்படுத்தினது? பவுல் எழுதுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பட்டயமோ, நாச மோசமோ, நிர்வாணமோ, பசியோ, செல்வமோ, புகழ்ச்சியோ, எதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சபையே, இந்த நிச்சயம் நமக்கு தேவை. எதுவும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அவருடைய அன்பு என்ன தெரியுமா? அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது. எல்லாரும் என்ன பாவி பாவி பாவின்னு சொல்லும் போது அவர் தேடி வந்து என்னை ரட்சித்தார். இதை உணர்கிறவர்கள் அவருடைய அன்பை விட்டு பிரிய முடியாது. இந்த பகல் வேளையில் நிதானித்து பாருங்கள். ஒரு நாள் ஒரு தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து ஒரு மனிதன் தூர போனான். இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடு இல்ல, பண்டிகை கொடுக்கிற தவிடு கூட கிடைக்கல. பைபிள் சொல்லுது, அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. புத்தி தெளிஞ்சி அவன் சொல்றான், நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப மனம் திரும்பு. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இல்ல கர்த்தர் அந்த வார்த்தையை பேசுறாரு, சபைக்கு பேசுறார். நாம மனம் திரும்புன்னு சொன்ன உடனே உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவி இடத்துல சொல்லுவோம், பாவி இடத்துல சொல்லணும். ஆனா சபைக்கு சொல்றாரு பாருங்க, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை உண்டு, ஆகையால் இன்ன இடத்தில் விழுந்தாய் என்பதை நீ நினைத்து மனம் திரும்பு. ரிப்பண்ட், திரும்பி வா. இளைய குமாரன் தகப்பனை தேடி வந்தான். அவன் அறிக்கை பண்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன். உம்முடைய அன்பை விட்டு நான் தூர போயிட்டேன், மறுபடியும் வந்திருக்கிறேன். தகப்பன் சேர்த்து கொண்டார், கட்டி அணைத்தார், புதிய வஸ்திரங்களை கொடுத்தார், சந்தோஷப்பட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? என் பிள்ளை செத்து போச்சு, ஆனா இப்போ உயிர் பெற்று வந்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவனுடைய அன்பில்லாதவன் செத்தவன். கிறிஸ்துவனுடைய அன்பில்லாத கிறிஸ்தவன் செத்தவன், செத்த கிறிஸ்தவன். அது எபேசு பட்டணம் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்கலாம், ஆகா ஓகோன்னு இருக்கலாம், வெளியில பார்க்கிறதுக்கு பயங்கர டினாமினேஷனா பெருசு. இன்னைக்கு பெரிய பெரிய டினாமினேஷன் என்று சொல்லுகிற அநேக திருச்சபைகள்ல கிறிஸ்து இல்லை, இயேசு இல்லை. ஏதோ ஒரு தனி மனித வணக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அந்த பாஸ்டருக்கு சர்ச்சி, அது பயங்கர பிரபலமான சர்ச்சி. ஹலோ, இயேசு அங்க இருக்கிறாரா? சபைகள் கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்துகிற சபைகளா இருக்கணும். கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளுக்கு அன்பு பெருகணும். ஊழியக்காரன் மேல இல்ல, ஊழியத்துக்கு மேல இல்ல, என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் மேலதான் என்னுடைய அன்பு இருக்கணும், நம்முடைய அன்பு இருக்கணும். அவர்தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஆமென் சொல்லுங்கள். எபேசு பட்டணத்தில் ஊழியம் செஞ்ச பவுல் மரித்து போனார். தீமோத்தேயு இல்ல, அப்பல்லோ இல்ல, மரியாள் இல்ல, யோவான் இல்ல. தலைமுறை தலைமுறை தோறும் கண்காணிக்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், இயேசு பிரதான ஆசாரியராய் சபையை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யலாம், நாளைக்கு ஒருத்தர் வரலாம், இன்னொரு நாள் இன்னொருத்தர் வரலாம். ஆனால் தலைமுறை தலைமுறை தோறும் சபை கர்த்தருடையது. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை இருக்கிறது, மனம் திரும்பு. எந்த இடத்துல விழுந்தேன்னு நினைச்சு பார்த்து மனம் திரும்பு. அப்படி சொல்லிட்டு இல்லாவிட்டால் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். சபை என்னது? குத்து விளக்கு. விளக்கு தண்டுன்னா என்ன? குத்து விளக்கு இருக்கிற ஸ்டாண்டு. அதை தூக்கி போட்டு வேணா விளக்கு கீழே விழுந்துரும், இருள் அடைஞ்சிரும், சபை இருக்காது. நான் சபை சபை என்று சொல்லுவது வெறும் கட்டடம் அல்ல. என்னுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தான் அந்த சபை. உனக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் சீக்கிரமாய் வந்து உன் விளக்கு தண்டை உன்னிடத்தில் நீக்கி போடும். யார் சொல்றா? இயேசு சொல்றார்.
அனைவருக்கும் ஒரு தருணம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு தருணங்களையும் பயன்படுத்துகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்படவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்படுகிறது நல்லது, ஊழியம் செய்கிறது நல்லது, காணிக்கைகள் கொடுக்கிறது நல்லது, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்பது நல்லது. ஆனால் ஆண்டவர் இந்த பகல் வேளை நம்மிடத்துல இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிற காரியம் அன்பு. அன்பு. கண்களை மூடி எத்தனை பேருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார்? எத்தனை பேருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார்? உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். நான் கர்த்தரை இன்னும் நேசிக்கணும். பிரதான கற்பனை என்ன தெரியுமா பிரதர்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பினால தான் இயேசு உனக்கு இரத்தம் சிந்தினார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். நேசிக்கிறேன் எல்லாவற்றையும் விட உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நான் ஆண்டவரிட இன்னும் நேசிக்கணும். நான் இன்னும் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கணும். நான் என்ன ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க 2 கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். உன்னை சில காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நீ செய்கிற காரியங்கள் நல்லது தான். நான் வெறுக்கிற காரியத்தை நீ வெறுக்கிற நல்லது தான். நீ நல்ல பைபிள் படிக்கிற நல்லது தான். நீ வசனத்தை தியானிக்கிற நல்லது தான். ஜெபிக்கிற நல்லது தான். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அதெல்லாம் பார்க்குறேன். நீ பொறுமையா இருக்கிறத பார்க்குறேன். நீ சகிக்கிறத பார்க்குறேன். துர்போதனையை உன்னை விட்டு விலக்கிறத பார்க்குறேன். ஆனாலும் ஒரு குறை இருக்கு மகனே, மகளே. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு இப்ப இல்லாம இருக்கு. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இன்னும் அதிகமா உங்களை நேசிப்பான்ப்பா சொல்லுங்க. இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையோட உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே. கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய அன்பு நெருக்கி ஏவுவதாக. எந்த சூழ்நிலையில் அவர்கள் விழுந்தார்கள் என்று நினைத்து பார்த்து மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. எபேசு சபை ஆண்டவரே வல்லமையான ஊழியக்காரர்களால் ஊழியம் செய்யப்பட்ட சபை, திருச்சபை இன்னைக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களாக நாங்க இருக்கக்கூடாதாப்பா. எங்கள் தலைமுறை தோறும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இந்த சபை கர்த்தருக்கு சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. உமக்காக பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணீரோடு ஊழியம் செஞ்ச இடம், வல்லமையா ஊழியம் செஞ்ச இடம். ஆனா பிற்காலத்தில் இந்த சபையே இல்லாம போயிருச்சு. எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இன்னும் அதிகமாய் பரவட்டும். நாங்கள் கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாக, கல்வாரி சிலுவையை தியானிக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கை வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.